how to prevent engorgement. அதுக்கு தான் we have breast pumps. So எல்லாத்துக்கும் தெரியுமா what is a pump or what a pump does அப்படின்ட்டு? You know what is a pump? So பம்புங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ பேபி சக். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஸ் கொடுத்தோன்னே அந்த உங்கள் பிரெஸ்ட்டில் இருக்க பால் வந்து ஸ்லோலி இட் கெட்ஸ் கலெக்டட் டு அ பாட்டில். பட் I wouldn't suggest giving bottles to the baby. You can start with Palada in case நீங்கள் வந்து பம்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இன்கேஸ் பேபி வந்து 3 hours 3.5 hours ஆகியும் எந்திரிக்கல, எவ்வளோ எழுப்பியுமே எந்திரிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு திங் யூ கேன் ஸ்டார்ட் பம்பிங். ஸோ என்கார்ஜ்மெண்ட்டை யூ கேன் ப்ரிவெண்ட். இனிஷியலாக நீங்கள் டெலிவரி ஆன உடனேமே நீங்கள் வந்து பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுறப்போ பிரெஸ்ட் பம்ப் அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகாது ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 days. ஓகே, உங்களுக்கு மில்கே வராது. ஏன்னா அப்போ நிஜமாவே உங்களுக்கு அவ்வளோ மில்க் ப்ரொடக்ஷன் இருக்காது, பிகாஸ் இட் ஜஸ்ட் ஹார்மோனல். ஓகே, பேபிக்கு அந்த வெரி வாட்டரி கைண்ட் ஆஃப் மில்க் தான் வரும். நல்ல பிரெஸ்ட் பம்ப் அந்த மாதிரி பம்ப் வாங்கினா இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 15 and above. ஸோ யூஸ்வலி வி டோன்ட் பை தட் ஃபார் நார்மல் பர்பஸ். நம்ம வந்து நார்மல் யூஸ்வலாக நம்ம லவ்லப் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் வாட் ஐ ஹவ் சீன். மதர்ஸ் யூஸ்வலி தே கோ ஃபார் லவ்லப் பிரெஸ்ட் பம்ப்ஸ். இந்த பம்ப் ஸ்பெஷலி லவ்லப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 days பாலே வராது. அதுக்காக டோன்ட் ஸ்டாப் தேர். பிகாஸ் எப்படி வந்து பிரெஸ்ட் வந்து பேபிக்காக என்ன சொல்கிறது ரெடி ஆகுதோ அதே மாதிரி பம்புக்கு ஏற்ற மாதிரி பிரெஸ்ட் வந்து மில்க் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ keep doing it for a couple of days. Slowly you will see from 3rd day 4th day onwards milk will get collected. மில்க்னோன்னா எல்லாரும் வந்து இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோலாம் வராது, வெறும் இவ்வளோ தான் வரும். ஓகே, 10 ml 20 ml எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ் ரிகார்டிங் ஸ்டோரேஜ் ஆஃப் மில்க்? ஒன் செகண்ட். என்கார்ஜ்மெண்ட்டை இப்படி தான் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஒன்று யூ கேன் யூஸ் அ பிரெஸ்ட் பம்ப். இல்லை எனக்கு பிரெஸ்ட் பம்ப்லாம் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு பை இட்னா ஹேண்ட் எக்ஸ்பிரஷன். ஹேண்ட் எக்ஸ்பிரஷன்னு சொல்கிறது இஃப் திஸ் இஸ் யுவர் பிரெஸ்ட், இப்படி கை இருக்கணும். இப்படியெல்லாம் பண்ணி யூ கான்ட் எக்ஸ்பிரஸ் மில்க். தெர் இஸ் அ வே டு எக்ஸ்பிரஸ் மில்க். யூ வில் ஹோல்ட் த பிரெஸ்ட் மேலிருந்து கீழே டுவர்ட்ஸ் த நிப்பிள். 3 monthsக்கு அப்புறம் ஐ ஹாவ் டு கோ பேக் டு ஒர்க். எனக்கு எப்படி மில்க் ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியல. பாலை வந்து யூ கேன் கீப் இட் இன் த ஃப்ரீசர். இஃப் யூ கீப்பிங் இட் இன் த ஃப்ரீசர் யூ கேன் யூஸ் இட் ஃபார் 12 months ஆல்சோ. நார்மலாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 hours யூ ஹாவ் டு யூஸ் த மில்க். பாலை சூடாக்கணுமா? நெவர் டூ இட். பாலை சூடாக்கவே கூடாது. நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் touch the milk and see room temperature வந்துருச்சுன்னு சொன்னால் directly you can feed the baby. Never heat the milk. When you start giving a bottle, அவங்களோட இந்த sucking reflex, sucking capacity வந்து கம்மியாகிரும். இந்த சீக் மசில்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. இட்ஸ் லைக் அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு சக் பண்ணக்கூடிய பிரெஸ்ட்லேருந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு சக் பண்ணணும். ஆனால் நீங்கள் பாட்டில் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாகவே நடந்துடும். then they will go for breast rejection. Bottle கொடுத்து பழக்கின பேபிஸ்க்கு they will not go to breast again. So you have to work a lot to put them back on the breast because breast is the best. Okay, உங்களால் முடியாத பட்சத்தில் it's okay, you can give formula, but எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ try to give breast milk. அதனால தான் we have pumps. பம்ப் வாங்க என்னால் முடியல, hand expression. So what is the role of fathers here? Because mother has delivered the baby. She has to wake up every 2 hours, 3 hours to feed the baby. So what is the role of the father in regards to breastfeeding? First thing, don't stress her out. 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எந்திரி, பால் கொடு. Don't do this. Because நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மில்க் ப்ரொடக்ஷன் will come down. So she has to be happy. Second thing, சில mothers they don't prefer waking up every 2 to 3 hours. So what you can do is நீங்கள் வந்து மில்கை வந்து you can store it in the fridge. So what is the role of fathers? Midnight if she is sleeping you can get the milk, use the palada and give it to the baby. You should learn how to use the palada. You should know how to feed the baby using a palada. Okay, all of these things you can do. இன்கேஸ் அம்மானால பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியல நைட்டு, ஃபார்முலா பிரெஸ்ட் மில்க் நல்லா வருது, எதுக்கு அப்போ ஃபார்முலா போகணும் அவசியமே கிடையாது. ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பம்ப் யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஸ்டோர் த மில்க் இன் த ஃப்ரிட்ஜ். அம்மாவுக்கு இன்கேஸ் ஷீ இஸ் வெரி tired or anything, you can take it out, keep it on the room temperature, let it come down to the room temperature,
paladala you can feed the baby. So that is one of the major role of the father. If the mother is tired, don't force her to feed the baby through the breast, because anyways breastfeeding is happening noon time, morning from noon. So night time you can take care of it. And always whenever you try to store the breast milk, date and time எழுதிருங்க. In case நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிற ரொம்ப நாள் கழிச்சு பேபி கொடுக்குறதுனா ட்ரை டு, ஐ டோல் யூ த டைம் லைன் எவ்வளோ நாள் வச்சுருக்கலான்ட்டு மறந்துடுவீங்க. நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணுறப்போ இது எப்போ அது எப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ரைட் த டேட் அண்ட் டைம் ஆஃப் த breast milk that you have collected. நார்மல் கண்டெய்னர் யூ கேன் யூஸ். ஏன்னா ஸ்டெரைலாக இருக்கணும். ஏதாவது இஷ்யூ பலடாலாக கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பலடாலாக கொடுக்கறதுக்கு, ஐ வாண்ட் டு யூஸ் அ பாட்டில் அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் கோயிங் ஃபார் டாக்டர் ப்ரவுன்ஸ் ஓட ஃபீடிங் பாட்டில். இட்ஸ் வெரி சிமிலர் டு த நிப்பிள்னே சொல்ல முடியாது, பட் வெரி க்ளோசர்னு சொன்னால் தட் இஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட்.